வணக்கம். நம்ம பல்வேறு இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் உட்காடுறோம், பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்றாரு, அவர்கிட்ட ஏதோ ஒரு பேச்சு கொடுக்குறோம். சரி, பஸ்ஸில் உட்கார்ற போது இப்போல்லாம் யாரும் அதிகமாக பேசுகிறது இல்லைனா கூட ட்ரெயினில் ஒரு 18 hours ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலனா அப்படி இருக்கவங்க உட்காடுறாங்க, சிரிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி நம்ம பேசுகிறோம். அவங்ககிட்ட இனிமேல் பேசவே போகிறதில்ல. இந்த ட்ரெயின் ஜேர்னியோடு அவங்களுடைய அந்த ஜேர்னி முடிஞ்சு போயிடுது. ஆனால் கூட அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறது நம்ம ஜேர்னியை ப்ளசண்ட் ஆகுது. அப்புறம் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸில் பல பேரோட பேசுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது இடத்துக்கு போகிறோம், அந்த புது இடத்துல மனிதர்களை சந்திக்கிறோம், பேசுகிறோம். அப்புறம் தினமும் வீட்டிலே இருக்கிறவங்களோட பேசுகிறோம், அலுவலகத்தில் இருக்கிறவங்களோட பேசுகிறோம். இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு விஷயம். இப்போ இது மாதிரி கூட இடங்களில் அந்த கான்வர்சேஷனை எப்படி இன்ட்ரெஸ்டாக மாற்றுறது? இப்போ எல்லாருமே எது ஒரு சாதாரண ஸ்பீச்சாக இருக்கட்டும், அல்லது இப்போ நான் பேசிக்கிட்டதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க ரிமோட் வச்சுருக்காங்க, அடுத்த சேனலுக்கு தாவிடுவாங்க. அப்போ எப்படி அந்த கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டாக பண்ணுறது? ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவன்தான் முக்கியம். நீங்கள் ஒருத்தர் சந்திக்கிறீங்கன்னா அந்த மனுஷன் என்ன நினைக்கிறேன்னா தான் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தான் மனித இயல்பு. அப்போ அந்த மனிதனுக்கு எது முதல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்க முடியும்? எனக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த சிவில் லிஸ்ட்டுன்னு எங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் அந்த சீனியாரிட்டி படி 1972 1973 யார், அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் இருக்கும். அது ஒரு காப்பி வச்சுருப்பார். அவர் எங்ககிட்ட கேம்ப் வர்றதுக்கு முன்னாடி என்னை பற்றி படிச்சிருவார். இறை அன்பு 1988 பேட்ச், ரெகுலர் ரெக்ரூட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுக்குவார். உட்காந்தோடனே இறை அன்பு ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு உட்காருவார். உட்காந்துட்டு ஸோ யூ ஆர் 5 in 1988 பேட்ச் isn't it? யூ ஆர் ஃப்ரம் விச் பார்ட் ஆஃப் சேலம் அப்படின்னு கேட்பார். உடனே நமக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு, இவ்வளோ அக்கறையாக தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே உடனே நமக்கு என்ன ஆகுன்னா பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஹீ மேக்ஸ் த கான்வர்சேஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதில் கொஞ்சம் இனிப்பை சேர்த்துறாரு அவர் நம்மளை பற்றி சொல்லும்போதே. உடனே வேறு யாராவது ஒருத்தர் அப்படி வந்தாங்கன்னா, நம்ம ஜூனியர் பேட்சிலேருந்து யாராவது ஒருத்தர் கம் 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 ராகவ், ஸோ 1996 பேட்சில் நீங்கள் யூ ஆர் ஃப்ரம் யூபி இல்லை அப்படிம்பார். இதெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் யார் என்னென்ன கேடுற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவார். இது என்னென்னா, எல்லா மனுஷனுக்குமே தன்னை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்போ சாதாரணமாக நீங்கள் போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே போகிறீங்க, உட்காடுறீங்க, அந்த வெயிட்டர் பேரர் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னோடனே என் பேர் சரவணங்க அப்படின்னோடனே அடுத்த பேர் சரவணன் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே அப்படின்னோடனே அந்த அவனுக்கு வரும். ஏன்னா உலகத்திலே எல்லாருக்கும் இனிப்பான விஷயம், மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இசை அவனுடைய பெயர் தான். அதை விட ஒரு வேறு விஷயமே கிடையாது. அந்த பேர் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமானது. சரவணன் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கணுன்னே அந்த பர்சனல் டச் இருக்கும். இதுதான் இன்ஃபார்மலான ஒரு கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது. அவங்களுக்கு என்ன, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கலாம் இல்லை நம்ம. இப்போது நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம், நாங்கள் டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னோடனே, அப்படிங்களா, எப்படி டயர்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எந்த டயர் அதிகமாக இருக்குது, உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் என்ன அப்படின்னு ஒரு 5 நிமிஷம். இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஏன்னா நமக்கு டயரை பற்றி தெரியாது, டயரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லுவாங்க, இப்படிங்க இப்படிங்க இப்படிங்க. அப்போ நம்ம திடீர்னு ஒன்று உள்ளே விடலாம். பார்த்தீங்களா, டன்லப்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? ஆமாம், டன்லப் தானே டயரை இது பண்ணார். அவர் ஒரு வயசான லேடிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார். அப்போ என்னென்னாக்கா, அந்த லேடியை வீல் சேரில் தள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த லேடியினுடைய அந்த ட்ரை சைக்கிள் அடிக்கடி ஃப்ளாட் ஆயிரும். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, ஒரு டியூப் வச்சு தள்ளனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். அப்படி அவர் ஹெல்ப் பண்ணும்போது தான் இந்த டன்லப்புங்கிற டயரே வந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, சரி 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 அப்படிம்பாங்க அவங்க. உடனே அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்ச பிறகு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மட்டும் இல்லை, யூ ஆர் மேக்கிங் த அதர் பர்சன் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது இந்த நேரத்தில் நீங்கள் தான் எனக்கு முக்கியமான விவிஐபி அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்குள்ளே பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து அப்பர் பர்த்து அப்படின்னோடனே அவர் கவலையப்படாதீங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்பர் பர்த் போய்க்கிறேன், நீங்கள் கீழே படுத்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. அது போனவுடனே நீங்கள் அப்பர் பர்த் போகிறீங்களா, நான் லோயர் பர்த் அப்படி ஆரம்பித்தா
நான் எதுக்கு இங்கே போகணும், எனக்கு முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது இந்த கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது. இப்போ யார்கிட்ட பேசினாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்க முடியும், ஒரு பர்சனல் டச்சை நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுனா, ஒரு நீளமான ஜேர்னி போனோம்னா கூட அந்த ஜேர்னி என்ன ஆகுது, ரொம்ப அழகான ஜேர்னி ஆகுது. அதை விட்டுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறது, அதை அப்படியே படிக்கிறது, அந்த புத்தகத்தை படித்து அந்த ஒரே நைட்டில் ஞானி ஆகிற மாதிரி அதையே அப்படியே பார்க்குறது. அப்புறம் சில பேர் லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு அதில் மெயிலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சில பேர் செல்லில் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறது. மனிதர்களை நேசிக்காமல் இந்த சாதனங்களை நேசிப்பவர்கள் என்ன சாதனைகளை புரிந்துவிடப் போகிறார்கள்? மனிதர்கள் தான் நேசிக்கணும். அவங்க உயிருள்ளவர்கள், ரத்தமும் சதையுமாக உங்களுக்கு எதிரே அமர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு சுவாரஸ்யமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. அதில் சின்ன சின்ன கான்வர்சேஷன், ஒரு சாதாரணமாக ஒரு டீ கொண்டு வந்து கொடுக்குறவங்கள கூட ஒரு சிரிக்க வைக்கணும். ஒரு ஆட்டோவில் போகிறோமா, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் நம்மளை மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆளோட போனையா, சந்தோஷமாக இருந்தது ஜேர்னி. அந்த மாதிரி நமக்கு ஒரு டாக்ஸி ஓட்டிகிட்டு போகிறாரா, அவர் சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்முடன் யாரெல்லாம் பழகுகிறார்களோ அவர்கள் நம்மை மறக்க முடியாத மாதிரி சுவாரஸ்யமாக பழகினால் இந்த வாழ்க்கைங்கிறது என்ன, இந்த நிமிஷம் தாங்க வாழ்க்கை. இந்த நிமிஷத்தை விட்டுட்டோம்னா ஒரு நிமிஷத்தினுடைய வாழ்க்கை போயிடுது. அதில் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை தான். அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சி ஆக்குவதற்கான முயற்சியில் இறங்குவதற்கு சுவாரஸ்யமாக பழகுவோம், இனிமையாக பழகுவோம். அடுத்தவர்களின் நிமிடங்களை இனிப்பாக்கினால் நம்முடைய வாழ்க்கையும் இனிப்பாகும். நன்றி, வணக்கம்.